Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge day 7 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டடா அந்த கேட்ட டவுட்டே வந்து கேட்டுட்டே இருந்தா உங்களுக்கு வந்து கோவம் வருமா இல்ல இரிட்டேட் ஆகுமா சிஸ்டர்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா புதுசா நிறைய பேர் ஆட் ஆயிட்டே இருக்காங்க. சோ அதுக்கான பதில் நான் கொடுப்பேன். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. அதுவே வந்து நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு என்னடா இது தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு தோணுமோன்ட்டு எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகும். மத்தபடி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் தானே சொல்றேன், உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் வந்து சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்னு தானே நான் தானே சொல்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் அதை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த மாதிரி கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தான் தோணும். அப்படி ஆகுதான்னு தெரியல. அப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க கண்டிப்பா. ஆனா புதுசா வர்றவங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து சொல்றது, டவுட்ஸ்க்குமே ரிப்ளை பண்றது. சோ அது வந்து முக்கியம் இல்லையா? கத்துக்கிட்டவங்களோட புதுசா என்ன கத்துக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பலி கொடுக்கணும் இல்லையா? சோ அதுதான் அதனாலதான் வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அததான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஓணம் பண்டிகை. அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கெல்லாம் நிறைய நினைச்சேங்க. ஒரு கேரளா சாரி இருந்தது, ஆல்ரெடி வச்சிருக்கேன், ஒரு தடவை கட்டியிருக்கேன். அது கூட கம்யூனிட்டியில போட்டிருந்தேன் இல்லையா? சோ கிரீன் கலர் ஆரி ஒர்க் பிளவுஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம வந்து வீடியோ ஏதாவது போட்டோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டைமே கிடைக்கல. சின்னவனுக்கும் கொஞ்சம் முடியலையா, நசன் இருப்பாங்க இல்லையா? சோ வீட்டு வேலைகள் அப்படி இப்படி சாட்டர்டே சண்டே கூட ரொம்ப பிஸியா தான் இருக்கே தவிர நமக்கு வந்து டைமே கிடைக்கல. சோ அதனால அது பண்ணல. இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட அம்மாச்சியோட நினைவு நாள். அதாவது என்னோட அம்மாவோட அம்மா, சரிங்களா? இப்போ என்னோட மாமியார் அம்மாச்சி தானே, ஆனா அவங்க எங்க அம்மாச்சி வந்து இவங்களோட அக்கா, அப்படி சின்னம்மா மக அந்த மாதிரி, பெரியம்மா மக சின்னம்மா மக அந்த மாதிரி இவங்க. இப்ப என்னோட அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து நினைவு நாள். அது போக என்னோட அண்ணா இருக்காங்கல்ல, என்னோட சொந்த அண்ணா, அவங்க ஒய்ஃபை வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒண்ணு. அம்மாச்சி இறந்த நாளுன்ற ஒரு வருத்தம் கண்டிப்பா இருக்கும். ஆனா டெலிவரிக்காக அங்க வந்து ஒரு உயிர் வரப்போகுது, நம்மளோட அம்மாச்சி வரப்போறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரியும் இருந்தது. சோ அதனால மிக்ஸ்டா ஒரு மனசை வந்து நம்ம எப்பவுமே கலங்க கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதான் அவங்க வந்து பார்க்கணும்னு விரும்புவாங்க. இப்போ நான் எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது மொபைல் பாக்குறது இல்ல பிள்ளைங்களோட கான்சென்ட்ரேட் ஏதாவது ஒண்ணு டிவி பாக்குறது, அப்படியே கான்சென்ட்ரேட்டர் வந்து நான் வேற சைடு வந்து செலுத்த ஆரம்பிச்சிருவேன். அப்பதான் அதுல இருந்து நம்ம வந்து மீள முடியும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து இழப்புன்றது நிறைய பார்த்தாச்சு. அப்பா இல்லாம ரொம்ப நாள், அம்மா இல்லாம ரொம்ப நாள், அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து ஒரு பெரிய பேக் போனா வந்து எங்களுக்கு இருந்தாங்க. சோ அது என்னோட பெரிய பையன் ஃபர்ஸ்ட் பிரசவம்லாம் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து எனக்கு வந்து பார்த்துட்டு, அது வந்து பிளஸ்டு. ஏன்னா நம்மளோட அம்மாச்சி நம்ம பிள்ளைய பாக்குறதுன்றது பிளஸ். அந்த இதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன். ஆனா எங்க அம்மாச்சி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, என் பேத்தி என்ன மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஏஜுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 70க்கு வந்திருக்கோம் அவங்களுக்கு. சோ 70 வயசுல உள்ளவங்க, நம்ம வந்து இப்ப 29, சோ அவங்க இறக்கையில 25 26ன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த ரேஞ்சுக்கு நம்மள ஒப்பிட்டு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து மனசுக்குள்ள வந்து இருக்குங்க. சோ அதனால அந்த சாட்டிஸ்ஃபைடை எப்பவுமே நான் வந்து பண்ணிட்டே இருப்பேன். எங்க அம்மாச்சி எங்கேயாவது இருந்துட்டு அதை வந்து
எனக்கு என்ன வந்து நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இவங்க 2 பேர்த்தையும் கரை சேர்த்துட்டோம். மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பா இருக்குன்ற ஒரு இது இருக்காது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூத்த பிள்ளைதான் இறந்துச்சு, அதுங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாம இருக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணனையும் என்னையும் ஸ்பெஷலா யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சு ரொம்ப எங்களை ஓரளவுக்கு அதான் செட்டில் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. அது போக என்னோட வீட்டுக்காரர் வந்து இந்த 2வது பிரசவம் வந்து இங்க டெல்லியில தான் நடந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்தது அவங்களுக்கு வந்து இன்னுமே எங்க மாமியாரும் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்தது அவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. பிரசவத்தை பாக்குற அளவுக்கு நல்லா பார்த்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் என்னோட வீட்டுக்காரர் அவங்க பையன் தான் பெரியம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அவங்க மேல இருக்கும். ஸோ நம்ம பிள்ளைய செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து அவங்களுக்கு, நம்ம பிள்ளையும் நல்லா இருக்கு நம்மள மாதிரி வந்துருச்சு. அந்த ஏஜுக்கு நம்மள சொல்றதுன்றது பெரிய விஷயம். அந்த வார்த்தையை எங்க அம்மாச்சி வாயில இருந்து நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு என்னோட அம்மா அப்பா அம்மாச்சி எங்கேயாவது இருப்பாங்க, என்னை வந்து பிளஸ் பண்ணுவாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க. அவங்க நம்ம சொல்லி கொடுத்த எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போவோம் அப்படின்றத ஒரு இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான். ஸோ வாங்க நம்ம வேற டவுட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ என்னோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் அதுக்கப்புறம் வந்து யாஸ்மின் சிஸ்டர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து சொன்னீங்க நான் 11:30க்கு தான் சிஸ்டர் தூங்குறேன், காலைல 5:30க்கு வந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்சம் அதான் நைட்டு தூக்கத்தை கரெக்டா கொஞ்சம் தூங்க பாருங்க, அதுதான் நல்லது. ஸோ அதுதான். அப்புறம் பாக்கியலட்சுமி சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நிறைய வந்து நான் வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்திருக்கேன், ஆனா உங்களோட சேனல் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியா வீட்டுல இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து பண்ண முடியும். கண்டிப்பா நீங்களும் பண்ணுவீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உப்மாவே எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அந்த உப்மா பிடிக்கவே பிடிக்காத ஆளு நான் அந்த ரவக்களி வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் சிஸ்டர், எல்லாத்துக்கூடையும் நல்லா வந்து மேட்ச் ஆகுது, செம்ம டேஸ்டியா இருக்கு, ரொம்ப குயிக்காவும் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே அதுதான் செம்ம டேஸ்டியா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரவக்களிக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சகுந்தலா சிஸ்டர் வந்து மைசூர்ல இருந்து, ஹாய் சகுந்தலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நம்மளோட எல்லா சிஸ்டர்ஸுமே பெரிய பெரிய ஹாய், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்னோட மனசுல இருக்கீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வந்து அவ்வளோ ரசிச்சு வாசிச்சு பார்ப்பேன். கனகாக்காவெல்லாம் காணும், ஆலையை யசோதா சிஸ்டரையும் காணும். இப்போ ராணி சிஸ்டர், ஜெயப்பிரியா சிஸ்டர் எல்லாருமே வந்துட்டு இருக்கீங்க, சிவப்பிரியா சிஸ்டர் எல்லாருமே, அப்புறம் தங்கம் சிஸ்டர், அதுக்கப்புறம் ஷியாம்லா சிஸ்டர், 2 ஷியாம்லா இருக்கீங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, தம்பிராட்டி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், நிறைய பேர் இருக்கீங்க. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சத்தியமா என்னை வந்து கோவிச்சுக்கிறாதீங்க, சும்மா அப்படி ஃப்ளோல பேசுறேன். அதனாலதான் இன்னும் இழுத்துக்கிட்டே நான் யோசிச்சு சொல்ல முடியும் என்னால, டைம் போயிட்டே இருக்கும் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து வெயிட் வந்து ஸ்ட்ரக் ஆகி போச்சு சிஸ்டர், எங்களுக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரமா வரவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணுதாங்க நான் சொல்வேன், நல்ல தூக்கம் வந்து கரெக்டா இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது, நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும், அந்த 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து போறது, கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் ஃபுட் சாப்பிடுறது, இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருந்தாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோட் பண்ணுங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா நடக்கும் உங்களோட வெயிட் லாஸ் சரிங்களா? அதுக்கப்புறம் அவள் வந்து அரிசி தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து பதப்படுத்தாமல் வந்து வர்ற ஒரு இது, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கும் அவல்ல, ஆனா நம்மளோட அரிசியில கார்போஹைட்ரேட் தாங்க அதிகமா இருக்கு, ஃபைபர் ஒரு துளி கூட இல்லை, அதனாலதான் நம்ம வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அதுவே சப்பாத்தியில வந்து ஃபைபர் இருக்கு, ஆனா கார்போஹைட்ரேட்டும் இருக்கு, ஆனா சப்பாத்தியில ஃபைபர் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ஃபைபர் இருக்கிற ஃபுட்டா நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்து இருக்கு சிஸ்டர், அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நீர் காய்கள் வந்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வேற காய்கறிகளும் இருக்கு, அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதை வந்து சேர்த்துக்காதீங்க, ஹெல்த்தியா வந்து சாப்பிடுங்க. அது எந்த மாதிரியா இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஏத்தாப்புல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்த்தியா வந்து சாப்பிடுங்க, புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் சரிங்களா? அவ்வளவுதான். நல்லா ஃபில்லிங்காவும் அப்பதான் வந்து இருக்கும். ஸ்நாக்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுக்கணும்னு கிடையாது, கரெக்டா
கரெக்டா நீங்க வந்து காலைல ஒரு 9:30க்கு சாப்பிடுறீங்க, மதியம் 1:30 2:30க்குள்ள சாப்பிடுறீங்க, நைட் டின்னர் 6 to 7 அந்த 7க்குள்ள சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றது உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு இடையில இடையில நல்லா தண்ணி குடிங்க, கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து குடிங்க. சரிங்களா? ஸ்நாக்ஸ் இல்லாம இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். கரெக்டான டைமிங்க்கு வந்து சாப்பிடுங்க. டைமிங் மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லாட்டினா உங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்போ நம்ம வந்து பேயாட்டும் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த அளவானது வந்து இருக்காது. பசி கரெக்டா லைட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது அளவா சாப்பிட்டு நிறுத்திக்கிட்டது நல்லது. அந்த பசியை வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். சோ அதனாலதான் சொல்றேன். சோ அவ்வளவுதான். இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. வாங்க இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 59.70 சேமாவே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. குறைச்சிடலாம். நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்மளோட வேலையை கரெக்டா பார்க்கணும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல இருந்து என்ன குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நமக்கு தானே இன்னைக்கு பிளாக் காஃபியை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுதான் அவ்வளவுதாங்க. அதுக்குள்ள சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணி குடிக்க போறோம். ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மலா வந்து குடிங்க. அதை காலைல குடிச்சாதாங்க கொஞ்சம் எதையாவது ஒண்ணு சூடா குடிச்சிட்டோம்னா ஆக்டிவா நம்ம வேலை பார்க்கலாம். காலையில வந்து எம்டியா வச்சுக்க கூடாது. சரிங்களா? ஏதாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இது பார்க்கணும். நேத்து வச்ச சாம்பார் இருந்ததுல, பாசிப்பருப்பு சாம்பார், அதை வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பால் காய்ச்சி ஹஸ்பண்ட்க்கும் அம்மாச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். சண்டேனாலே எப்பவுமே சொல்ல சாட்டர்டே சண்டே காஃபி தான் வந்து போட்டு கொடுத்துருவேன் காலையிலே. இல்லைன்னா காலையில சீரக தண்ணி இந்த மாதிரி பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி தான் வந்து கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து தோசை தான் வந்து ஊற்ற போறேன். ஏன்னா சாம்பார் இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு சாம்பார், அது கூட தேங்காய் சட்னி அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொட்டுக்கடலை அந்த சொன்னல கூடு கூட இருக்கிறதுனால அதை கொஞ்சம் உரிச்சேன், மிச்சத்தை அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுதான் தேங்காய் சட்னி வரமிளகா சேர்த்து தான் வந்து அரைக்கிறேன். தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறம் உப்புலாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து தோசை வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி போட்டு எடுத்தோம்னா இந்த கல் தோசையில ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இரும்பு தோசைகள் எங்க வாங்குனீங்க சிஸ்டர் நிறைய பேர் கேக்குறீங்க. நான் வந்து அமேசான்ல வாங்கினேன். அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிக்கு எப்பவும் போல கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வந்து கொட்டியாச்சு. நிறைய கடுகு போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க சாம்பார், சட்னி, தோசை எல்லாம் ஊத்தி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பால் குடிப்பாங்க, அதனால அவங்களுக்கும் வந்து ஆத்தி வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போறேன். நான் வந்து மதியமா வந்து தோசை ஏதாவது பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரெசிபி வந்து இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லா நட்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது நைட் ஊற வச்சுட்டு காலையில ஜூஸ் மாதிரியும் பண்ணி குடிக்கலாம், இந்த மாதிரி இன்ஸ்டன்டாவும் வந்து சாப்பிடலாம். அந்த நட்ஸ் கூட அந்த உலர்த்தாச்சியை மிக்ஸ் பண்ணி திங்கும் போது நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சொல்லுங்க, காம்பினேஷன் நல்லா இருக்கும். திங்கும் போதுன்னு சொல்லிட்டேன், ஃப்ளோல வந்துருச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா ஆயாச்சுங்க. ஆமா, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது தலை குளிச்சு. ஸோ அதனால தலை குளிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் வந்து எந்திரிச்சிட்டு பால் வந்து கேட்டான், அவனுக்கு வந்து ஆத்தி கொடுத்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து காஃபி குடிப்பாங்க இல்லையா, ஸோ அம்மாச்சிக்கும் அம்மாக்கும் வந்து காஃபி வந்து போட்டு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கடைக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள கடைக்கு அம்மாச்சிக்கு ஒரு மசாலா வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு. ஸோ அதனால வாங்கிக்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி கடை இருக்குது, எப்பயாவது வந்து போவோம், தேவைன்னா வந்து மொத்தமா இல்லைன்னா வாங்கி வச்சுப்போம். ஸோ அதுதான் அம்மாச்சி இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா அங்க, அது பாருங்களேன், அதுக்கு ரொம்ப முடியல கொஞ்சம், அது பாருங்களேன் டல்லா இருக்கு. இப்போ ஆக்டிவா இருக்குல்ல, அழகு குண்டு குண்டுன்னு இருக்கும். அதுகிட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் பாய் சொல்லுது. அது பாப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா மீராய். அழகா இருக்கும், கொலு கொலுன்னு இருக்கும். அதை கொஞ்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நல்லா வந்து கியூட்டா வந்து பேசும். இவனும் இந்த பாப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா வினி வினின்னு தான் என்னை வந்து கூப்பிடும். புச்சுக்கு புச்சுக்குன்னு பண்ணுவோம். அதுக்கு வந்து சுரிப்பு வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் அப்படியே வந்து அதுக்கு பிஸ்கட் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு பாவம் முடியாம இருந்தது. ஸோ கொண்டுட்டு போனேன் நான் நம்ம வீட்டுல இருந்து கொண்டுட்டு போய் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் பாத்தீங்கன்னா துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுலாம், கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து மழை வந்துருச்சுன்னா போச்சுன்னு சொல்லிட்டு மிஷின்ல வந்து எப்பவும் போல லிக்யூட் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். சும்மா குயிக் வாஷ்லேயே போட்டாச்சுங்க. ஏன்னா வீட்டு டெய்லி யூஸ் பண்ற இதுதான், அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், அவ்வளவு அழுக்கு இருக்காது இல்லையா. ஸோ அதனால ஒரு பாத்திரம் வந்து சேர்ந்து போயிருந்தது, சரி கையோட வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கழுவி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று வச்ச வெண்டைக்காய் வண்டி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்ததில் அதெல்லாம் எடுத்து தான் இன்னைக்கு வந்து மதியத்தை ஓட்ட போறேன். ஏன்னா நேற்று வந்து நைட்டு என்னோட ஃப்ரெண்ட் பிரியாணி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எல்லாமே சூடு பண்ணி வச்சேன் இல்லையா, ஸோ அதெல்லாமே இருந்தது. அதை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பெரியவர் வந்து
கவன் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன். இந்த சின்ன பசங்க அதை பண்ண விட மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? எல்லாருமே அதுதான், இன்னும் விவரம் தெரியல அதனால. அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெண்டைக்காய் மண்டியை வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு, நல்லா சூப்பரா இருக்கும் இல்லையா? நேத்து வந்து சாதமும் மிஞ்சிருச்சு, நைட்டு தான் பிரியாணி சாப்பிட்டனால, அதனால கஞ்சி ஊத்தி வச்சிருந்தேன். இந்த கஞ்சி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல உள்ள மாதிரி நல்லா இருந்ததுங்க. இந்த அரிசி இப்ப வாங்கின அரிசி நல்லா பயரா இருந்தது. சோ அந்த கஞ்சியை ஊத்தி அந்த வெண்டைக்காய் மண்டியை வச்சு அப்படியே அம்மாச்சிக்கு வந்து கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம், நல்லா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் வந்து இன்னைக்கு சிம்பிளா முடிச்சாச்சு. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அதான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஸ்பெஷலா செய்வேன், உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, மிஷின்ல போட்ட துணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாடியில போய் காய போட்டு வந்தேன். நல்லா வந்து இன்னைக்கு தாங்க கொஞ்சம் வெயில் இருக்குது, அதனால நல்லா இருக்கு. ஆனா டக்குனு வந்து பாத்தீங்கன்னா கருங்கும்னு ஆயிட்டு மழை வர ஆரம்பிச்சிடும், அது என்னன்னே தெரியல, அப்படி ஒரு கிளைமேட். ஸோ நமக்கு வந்து இப்போ ரவா தோசை தான் வந்து பண்ண போறேன். அதுக்கு வந்து வெயிட் லாஸ் டயத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. நல்லா வந்து நார்மலான வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கிறேன். நிறைய பேர் கேக்குறீங்க. இப்ப இந்த ரவை வந்து நல்ல பொடியா இருக்குன்னா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப பெருசா இருக்குன்னா கொஞ்சம் பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்க்கிறேன். சரிங்களா? 1 கப் எடுக்கிறீங்க ரவைனா 2 ஸ்பூன் தயிர் வந்து கரெக்டா இருக்கும், கொஞ்சம் புளிப்பு சுவையோட இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரவை ஊறும் இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து பண்ணோம்னா நல்லா ரவை ஊறும், அதுதான் நல்லா தண்ணியாவே கரைச்சிருக்கேன் பாருங்களேன். இதளவுக்கு இதை வந்து அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரவை நல்லா ஊறிடும், ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் பாருங்களேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கு, கொஞ்சம் கரெக்டா தோசை கன்சிஸ்டன்சில வந்து இருக்குது. இது அப்படியே வந்து தோசை ஊத்திக்கலாம், அவ்வளவுதாங்க. கல்ல காய வச்சுட்டு நீங்க லைட்டா வேணுமோ அதுக்கு அப்படின்னு வந்து கல் வந்து நல்லா சூடாயிருச்சு, அதனால அப்படி இருக்கு. நீங்க வந்து கரெக்டா வந்து ஊத்தி எடுத்தீங்கன்னா சூப்பரா வருங்க. பாருங்களேன், செம்மையா வருது பாருங்க. இது வந்து பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல, வெறும் ரவை அதுக்கப்புறம் தயிர் உப்பு, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஊத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னாலும் சாஃப்டா வேணும்னாலும் உங்களுக்கு தகுந்தாப்புல வந்து ஊத்தி எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியா ஒரு 3 தோசை ஊத்தி எடுத்து கொஞ்சமா தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா காலையில வந்து நட்ஸ் சாப்பிட்டோம் இல்லையா? சோ கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் கூட இருக்காது, அதுவும் தண்ணியா இருக்கும். அந்த மாதிரி தேங்காய் சட்னி எடுத்து சாம்பார் எடுத்துக்கிட்டு வெண்டைக்காய் மண்டி வச்சு 3 குட்டி குட்டியா தோசையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். இந்த சாம்பார் சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் மதியமே நான் வந்து தோசை மாதிரி பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து ஹெல்தியா சாப்பிடணும், பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் இல்லையா? அதனால எந்த டைம்ல என்ன வேணாலும் சாப்பிடலாம். இது கூட ரவை களி வச்சு சாப்பிட்டாலும் இந்த சாம்பார் சட்னி இட்லி மாதிரி நல்லா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்திரத்தை எல்லாமே கையோட கழுவி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் எடுத்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். டயத்துல வந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி 4:30 மேல இருக்குங்க. தம்பிக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கும் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து தண்ணி வந்து நல்லா 1 கிளாஸ் வந்து குடிச்சுக்கிட்டேன். சரி வெளில வந்து போறோம், வாங்க எங்க போறோம்னா சரி பார்க்குக்கு தான் போலான்னு சொல்லிட்டு அம்மாச்சியும் வந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பழங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அம்மாச்சி. அதனால அவங்கள வந்து அவங்கள ஆட்டோ வந்து கிடைக்கல, கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்கள வந்து பழக்கடையிட்ட இறக்கி விட்டுட்டு நாங்க வந்து பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான் வந்தோம். பிரியான்னு சொல்றது இந்த பார்க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இருக்கும், பெரிய பார்க்கு. ஆல்ரெடி நிறைய விளாக்ல பழைய விளாக்ல எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல விளையாடுறது அது இதுன்ட்டு நமக்குமே நல்லா ரிலாக்ஸா இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பிள்ளைங்க விளையாட நானும் கொஞ்சம் நல்லாவே வாக்கிங் வந்து போனேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னைக்கு வெளியில நல்லா வந்து வாக்கிங் பண்ணது. இங்க நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்னவர் இந்த ஊஞ்சல்ல வச்சு ஆட்டினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் பெரியவனையும் வச்சு ஆட்டிட்டு நல்லா ஆடணும். டைம் பாருங்களேன் இப்படிதான் இருக்கு, டக்குன்னு வந்து இருட்டான மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன், கிளைமேட் அப்படி இருக்கிறனால. சோ 5:30 மணிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ பிள்ளைங்க பாருங்களேன் இந்த கல்லுல நடந்து வர்றதுக்கு அவ்வளவு ஆர்வம், அதுல வந்து அழகா வந்து ஓடி வந்துட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்ததும் இந்த நாயை பார்த்தோன்னே பிள்ளை அழகா வந்து கூப்பிட்டானா, அவங்க அந்த பொண்ணு நின்று காமிச்சு கொஞ்சம் சொல்றாங்க, அழகா எப்படி இருக்காங்க பாருங்களேன் மனுஷங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள. நின்று காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா வாக்கிங் போனேன்னா இங்க பாருங்களேன் இருட்டான மாதிரி ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும். ஸோ வெளில வந்தாச்சு பார்க்க விட்டு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியில வந்ததும் பாத்தீங்கன்னா பார்க் சைட்ல எல்லாம் இல்ல வெளில போறோம்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கும், இந்த சைடு வந்து சோளக்கருதை சுட்டு வந்து விற்கிறாங்க பாருங்களேன். நமக்கு ஹெல்தியானது எதோ சூஸ் பண்ணணுமோ அதை தான் வந்து வெயிட் லாஸ் டயத்துல வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதனால சோளக்கருத்தை சுட்டு அது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க சுடுற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு ஆட்டோல திருப்பி வந்து கிளம்பியாச்சு. நல்லா இருந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு முடியலன்னு சொன்னேன்ல, வெளிவட்டாரம் அவங்களும் பார்த்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே பால் வந்து நிப்பாட்டி வாங்கிட்டு போயிடலாம் கையோட, இதுக்காக திருப்பி வரணும்ல அதுக்காக நிப்பாட்டி அவர் வாங்கிட்டு இருந்தாரு. பாருங்களேன் சின்னவன் வந்து அப்படியே தோண்டு அவனுக்கு கொஞ்சம் அப்படி இருக்குது, கொஞ்சம் காய்ச்சல் சளியா இருந்தாவே அப்படித்தானே இருக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா
சோளக்கருது நல்ல பெரிய பீஸா வந்து சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி சுட்டது, சோளக்கருது அவிச்சது, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நல்லா ஃபில்லிங்கா இருந்தது, சூப்பரா வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து என் ஹஸ்பண்டை வந்து கிரில் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஸோ அதுதான் வந்து எடுத்துக்க போறேன். சிக்கன்லாம் வெளியில சாப்பிடணும்னு வச்சு இந்த மாதிரி கிரில் சிக்கன் வந்து சாப்பிடுங்க. இங்க கிரில் சிக்கன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டி கொடுப்பாங்க, சப்பாத்தி. ஸோ அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஒரு 2-3 பீஸ் வச்சு சாப்பிடலாம். சோளக்கருது வேற சாப்பிட்டோம் இல்லையா? எனக்கு ரொட்டியெல்லாம் வேணாம், ஏன்னா ஃபில்லிங்கா இருக்கு. ஆல்ரெடி சோளக்கருதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃபில்லிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ பாருங்க 3 பீஸ் நல்லா சிக்கனை வச்சு அப்படி செம்மையா வந்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நமக்கும் வந்து இந்த மாதிரி ஹெல்தியான விஷயம்ல ஏதாவது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சிக்கன்ல நிறைய புரோட்டீன் இருக்கு. இந்த மாதிரி கிரில் சிக்கன் சாப்பிடும்போது ஆயில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? ஸோ அதனாலதான் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பாத்திரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டு மட்டும் தான் இருந்தது, அதை மட்டும் கழுவிட்டு நான் வந்து கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிங்க. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி வந்து குடிங்க. எதுவும் வேற எதுவும் சாப்பிடாதீங்க. நிறைய தண்ணி வந்து குடிங்க. வாக்கிங் கரெக்டா போங்க, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு டேவை நான் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.